உலகமே ஒரு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சான். அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் அப்படியே ஒரு குட்டை மாதிரி இருந்து அதுக்குள்ளார தான் உலகத்தின் மக்கள் அனைவரும் அதுக்குள்ளார போய் இருக்கிறாங்களாம். ராஜா வருகிறார். ராஜா வந்து என்ன செய்கிறாருன்னா, அவரால் கொஞ்சம் அதாவது அவர் வராரு வாங்கன்னு சொல்லி அவருடைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் வெளியே இழுக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. யாரெல்லாம் மனப்பூர்வமாய் வெளியே வரணும்னு இருந்தாங்களோ, அவசரப்பட்டாங்களோ, அவரை பிடிச்சிக்கிட்டா வெளியே போயிடலான்னு நம்பினாங்களோ, அவங்கள எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வந்துட்டார். வெளியே இழுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் காலனி ரெடி பண்ணினார். அதாவது எப்படின்னா, இன்றைக்கு இந்த அகதிகளுக்கெல்லாம் முகாம்கள் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி அவர் முகாம் மாதிரி டெம்பரரியாக கொடுத்துருந்தாராம். கொடுத்து இதில் நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதில் ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்குன்னு கொடுத்த வீட்டை பயங்கரமாக கட்டி அதில் நல்ல தோட்டம்லாம் வச்சாங்களாம். அவர் தன்னுடைய ஃபேமிலியை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு பயங்கரமாக படிப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி போச்சு. இன்னும் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அது தன் வீட்டையும் பார்த்துக்குச்சு. ராஜா வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சான், அந்த ராஜாவை அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த ராஜாவை பார்த்து, வணக்கம் ராஜா, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் குடும்பமாக கெட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு போய் வணக்கம் வச்சுட்டு ஒரு குடும்பம் வந்துச்சான். இன்னும் ஒரு குடும்பம் இருந்துச்சான். அது என்ன பண்ணுச்சான், ஐயோ நாங்கள் இந்த பிழைச்சதுக்கு காரணமே அந்த ராஜா தான், அந்த ராஜாவுக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம், கோபுரம் கட்டுவோன்னு போய் மலை மேலே தனியாக, இங்கே கீழே இருந்த ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா, ராஜான்னு போய் மலை மேலே போய் ராஜாவுக்கு கோபுரம் கட்டிட்டு உலகத்தோட மற்றவங்களோட எந்த இணைப்பும் இல்லாமல் அப்படி ஒரு குடும்பம் அங்கே போய் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சான். இன்னும் ஒரு குடும்பம் இருந்துச்சான். அது என்ன பண்ணுச்சான், ஐயோ அந்த குட்டையிலிருந்து இந்த ராஜா என்னையை காப்பாற்றினாரே, இதே மாதிரி எவ்வளோ பேர் இன்னும் அந்த குட்டைக்குள்ளார அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு குடும்பம் டெய்லி போய் ராஜாவுக்கு என்ன செஞ்சிச்சான், பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் இன்னும் ஒரு குடும்பம் இருந்துச்சான். அது என்ன பண்ணுச்சான், என்னை ராஜா காப்பாற்றினாரு, நான் போய் என்ன செய்வேன், அந்த குட்டையில் இருக்கிறவங்கள காப்பாற்றுவேன்னு சொல்லி அந்த குடும்பம் அந்த குட்டைக்கு போய் அங்கே இன்னும் அழிந்து கொண்டு இருக்கிறவர்கள அது காப்பாற்றி கொண்டு வந்துச்சான். இன்னும் அந்த குட்டைக்குள்ளே இருந்த ஒரு சிலர், இதுவரைக்கும் வெளியே போயிடணும்னு தவிச்சிட்டு இருந்தவங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், அந்த இதுவே பழகி போச்சியா, இதுவே இந்த குட்டையே எனக்கு என்னதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே இருந்தாங்களா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கதையுடைய பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமையை அற்று எல்லாரும் பாவக்குழியில் சேற்றில் புரண்டு கொண்டு தான் இருந்தோம். இதில் இத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம்? இன்னும் ஒரு வேளை அந்த குட்டையை உடைய அந்த நாற்றத்தின் சில காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிறதா, இல்லை எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், நான் வந்து இந்த உலகத்தோடு சேர்ந்தேன்னா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது அப்படின்னு மலை மேலே ஏறி கோபுரம் கட்டுக்கிறவர்களா, அவன் எனக்கு நானும் ஆண்டவரும் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இந்த பாவ உலகமே, ஆண்டவரே என்ன செஞ்சார், தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்புனார். இல்லை நம்ம அப்படி ஒரு வேளை அந்த கூட்டமாக இருக்கிறோமா, இல்லை நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வீட்டுக்கு மேலே வீடு கட்டுவேன், தோட்டத்துக்கு மேலே தோட்டம் செய்வேன், என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், என் பிள்ளைங்களை முன்னேற வைப்பேன் அப்படின்னு நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை இன்னொரு குடும்பம் போல் நம்ம வீட்டை பார்த்துக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமாச்சா வந்து ஒரு வணக்கம், ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லுகிற குடும்பமாக இருக்கிறோமா, இல்லாவிட்டால் நம்மை போல் அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு நம்முடைய உறவினர்களுக்காக பெட்டிஷன் கொடுக்கறது போல் டெய்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? இன்னும் ஒரு குடும்பம் இருந்துச்சு, நேரடியாக அது என்ன செஞ்சிச்சு, களத்துக்கு போய் மிஷினரியாக ஃபீல்டில் போய் வேலை செய்கிற அந்த கூட்டமாய் நம்ம இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே இது தொடர்பாக தான் நம்ம இந்த நாளிலே நம்முடைய செய்தியை பார்க்க போகிறோம். இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 1 நாளாகவும் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நமக்கு 4 விதமான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான், எல்லா பிளெஸிங்கும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. நமக்கு அவர் நம்முடைய எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. நம்முடைய சத்துவம் நம்முடைய ஆரோக்கியம் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மேன்மை எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு வேளை தெரியும். 10 கட்டளை முக்கியமான கட்டளை, அது இல்லாமல் மொத்தமாய் 613 கட்டளைகளை தேவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருந்தார். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, புதிய ஏற்பாட்டில்
ஐயோ கட்டளையே இல்லை, கற்பனையே இல்லை. எத்தனை பேர் புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை சொல்லுங்கள்? 2 ஒரு சிலர் சொல்கிறாங்க 2 மற்றவங்க எல்லாம் இல்லை 1050 கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை? கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதில் 2 பிரதான கற்பனைகளை தான் ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். அந்த 1050 சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலது நம்ம சும்மா 1-2 பார்த்துடலாம். ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், நம்ம யாரை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்களேன், கட்டளை சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க. சபிக்கிறவரில் ஆசீர்வதிக்கணும், துன்பப்படுத்துகிறவரில் செய்கிறோமா? கட்டளை, அது கட்டளை. சரியா? யாருக்கு கொடுக்கணும்? உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. நீயா போய், நான் அப்படிலாம் செஞ்சிட்ருப்பேன். எங்கள் அம்மா எனக்கு அதை சொன்னாங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் சும்மா யாராவது தனியாக போகிறாங்க, நடந்து போகிறாங்கன்னா உடனே போய் நிறுத்தி வர்றீங்களான்னு சொல்லி ஏற்றிட்டுலாம் போவேன். ஒரு நாள் நான் அப்படி ஏற்றினேன், ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து அப்படி அது காற்று மாதிரி இருந்துச்சு, நான் போகிற ஸ்பீடுக்கு பின்னாடி விழுந்துருச்சு. அதோட விட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் கடவுள் இல்லை போகிறவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, கேட்குறாங்களா ஹெல்ப்பு, அப்போனா செய்யுன்னு சொன்னாங்க. ஸோ ஆண்டவரும் அதான் சொல்கிறார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுன்றாரு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்கும்படி 3 கட்டளை நமக்கு இருக்கிறது. யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுமா? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க. அப்படின்னா என்னது? கக்கினதை திரும்ப தின்றவங்க தான் நாய். அதாவது தேவனை அறிந்து விட்டு போனவர்களுக்கு கொடுக்காத வேதம் சொல்கிறது. பிசாசுக்கு சுத்தமாக இடம் கொடுக்காத. இது மாதிரி நமக்கு நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் இயேசு கிறிஸ்து, இது உங்களுக்கு 1050 லிஸ்ட்டாக வேணும்னா நம்ம வர நாட்களில் அதெல்லாம் பார்க்கலாம். பிரதான கட்டளையாக இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை அவர் சொல்லுகிறார். அந்த மத்தேயு 22 அதிகாரம் 37 40 வசனங்கள் வரைக்கும் இந்த பிரதானமான கட்டளைகளில் பைபிள் ஃபுல்லாகவே அடங்கி இருக்கின்றார். அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் இந்த 2 கட்டளைக்குள்ளார அடங்கி இருக்கிறது. என்னது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்ன செய்கிறோமா? ஜோம் பண்ண வரோம், வாரத்தில் முதல் நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம். எத்தனை பேர் முழு இருதயமா? நம்முடைய சிந்தையில் கூட நம்ம இங்கே இருக்கிறோமா? டோட்டலாக அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க எதை சரியாக செய்கிறாங்களா, அது அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எதெல்லாம் பார்க்குறோம்? முழு இருதயத்தோடு தேவனுக்கு அன்பு கூறு. 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு 2 சொல்லுது. நம்ம நிறைய பேர் தேவனிடத்துல அன்பு கூற நிறைய பழகிறோம். இப்போ நிறைய துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் நிறைய படிக்கிறோம், தேவனிடத்துல அன்பு கூற நிறைய பழகி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு ஃபஸ்ட்டு கட்டளை. 2வது கட்டளை என்ன? இங்கேயும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறர் இடத்துல நீ என்ன செய்? அன்பு கூறு. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, காண்கிற உன்னுடைய சகோதரனிடத்துல நீ அன்பு கூறாம காணாத தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் உன்னை எப்படிடா நான் நம்புறதுன்றார் ஆண்டு. இல்லை, நீ காணால பார்க்குற உன் சகோதரன், அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவரை நீ நேசிக்காம நான் காணாத தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, இந்த நாளிலே செய்திக்கு நம்ம போவோம். 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லா ஐஸ்வர்யம், ஆளுகை, சத்துவம், மேன்மை 4ம் அவரிடத்தில் இருக்கிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் என்ன சொல்லியிருக்கிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது, தேவனிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும், மனுஷரிடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த 4 விஷயத்துக்கும் இயேசு கிறிஸ்து அதை பற்றி என்ன சொன்னார், அதை குறித்து நம்ம தேவனுக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், மனுஷருக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம வேகமாய் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 25 32 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு முதல் பாயிண்ட்டு ஐஸ்வர்யம் அவரிடத்துலேருந்து வருகிறது. ஸோ வேதம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயப்பா ஆகாயத்து பறவைகளெல்லாம் நான் என்ன செய்கிறேன், பிழை பூட்டுகிறேன், நீ அதை விட எவ்வளோ விசேஷம். எங்கேயாச்சும் ஒரு குருவியோ ஒரு காக்காவோ சாப்பாடு இல்லாமல் செத்து போச்சுன்னு இருக்குதா? எங்கேயாவது அதுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? வச்சிருப்பார். அது எங்கேயாவது போய் என்ன செய்யும், தேடி கண்டுபிடிக்கும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் என்ன செய்யாது, தரையில் விழாது,
நீ காக்கா குருவியா? அதை விட நீ எவ்வளோ விசேஷம், நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்கிறார். அதே இடத்துல சொல்கிறார், காட்டு புஷ்பத்தெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கண்ணே திறக்கிறதில்ல. அதாவது பூவெல்லாம் பார்த்து எத்தனையோ நாள் ஆயிருக்கும் சிலருக்கெல்லாம், இல்லை மலர்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க ரீசெண்டாக? பார்த்து ரசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், அதில் எவ்வளோ அழகாக. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வரைகிற பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ரசிக்கிறோம், என்னென்னத்தையோ படம் பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே இயற்கையை நாம் பார்க்க ஆண்டவர் போய் பாருன்றார். அவைகளில் ஒன்றாகிலும், அதாவது சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும், அதாவது இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை உங்கள் சொந்தத்தில் உங்கள் அக்கா தங்கச்சி கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அங்கே இல்லாட்டி உங்கள் கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அங்கே எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க? சர்வ மகிமை. சாலமோன் ராஜா ஒரு பெஸ்ட்டான ரோப், அவர் ஒரு பெஸ்ட்டான ட்ரெஸ் போட்டார்னா அதில் ஒன்று கூட நான் படைச்ச அந்த பூவின் அந்த மகிமைக்கு ஒப்பாகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கலர் காம்பினேஷனு, அந்த டெக்ஸ்டரு, அந்த ஸ்மெல்லு, அந்த நேச்சுரலாக இருக்கிறது ஒன்றும் அப்படி வரவே வராது. அப்படி நான் காட்டு புஷ்பங்களை நான் இப்படி உடுத்து வைக்கிறேன்னா உன்னே நான் எவ்வளோ அழகாக உடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ முதல் சொல்கிறாரு, நான் உன்னை டேக் கேர் பண்ணுவேன், எல்லா ஆசீர்வாதமும் நான் உனக்கு தருவேன். ரெண்டாவது சொல்கிறாரு, அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9-11 சொல்கிறாரு, அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிஜமாக பசிக்குது அப்படின்னு சொல்லி நீ வந்து உங்கள் அப்பாட்ட, அப்பா எனக்கு ஒரு பிரெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, போட என்கிட்ட கல் தான் இருக்குன்னு எந்த தகப்பன், அது ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லுகிறவர் கொடுப்பாரா? இல்லையே. மீனை கேட்டால், நான் மீனை கேட்டேன், அப்பா பாம்பை கொடுப்பாரா? இல்லையே. உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கும் போது நான் என்ன செய்வேன்? கொடுப்பது நிச்சயம், அதிக நிச்சயம், நிச்சயம் கூட இல்லை, அதிக நிச்சயமாய் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது இதே அந்த போர்ஷனில் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 33 எப்பமோ நம்ம சொல்லுகிற வசனம் தான். முதலாவது என்ன செய்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இதெல்லாம் உனக்கு நான் கூட கொடுப்பேன். இன்னும் உனக்கு எவ்வளோ வேணுமோ தேவைக்கு அதிகமாய் திருப்தியாக்கி நான் உன்னை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, அவர் ஓவர்ஃப்ளோ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 133ஆம் சங்கீதத்தில் அது தேவனுடைய அபிஷேகம் எப்படி இருக்குது? ஆரோனுடைய சிரசில் ஊற்றி தாடியில் வரிந்து வஸ்திரங்களிலெல்லாம் இறங்குகிற தைலமாய் ஆண்டவர் வந்து நமக்கு சர்ப்ளஸாக ஓவர்ஃப்ளோ பண்ண வைப்பார். ஆனால் நம்ம நோக்கம், ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கணும்? காசுக்கு பின்னாலேயா, தங்கத்துக்கு பின்னாலேயா, வீட்டுக்கு பின்னாலேயா, எதுக்கு பின்னால் இருக்கணும்? ஆண்டவருக்கு பின்னாடி. ஆண்டவரே, ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தேவனுடைய ஜனமே, ஒன்றுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ தயவா இது எதையுமே தேடாதீங்க. அதுதான் சொல்கிறேன், நம்ம தேட ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தேடு, உனக்கு தேவைக்கும் அதிகமாக நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ அவரை தேடணும், அடுத்து அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுகிறார்ல மத்தேயு 7:7-8 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ கேட்டால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ தேவனிடத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை தேட வேண்டியது, அவர்கிட்ட கேட்க வேண்டியது. மனுஷர் இடத்துல நாம் என்ன செய்யணும்? மத்தேயு 5:16 மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகள், மனுஷருக்கு நன்மைகளை செய்ய. ஆண்டவரே, அதான் நான் எப்படி செய்யன்னு தெரியல. நிறைய இப்போ உலகத்தில் நம்ம செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஏன்னா நிறைய ஃப்ராடு. ஸோ யாருக்கு செய்கிறது? இவங்க உண்மையாக தான் தேவையில் இருக்கிறாங்களா, இல்லை ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு நமக்கு நிறைய பயம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. தமிழில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி, பாத்திரம் அறிந்து பிச்சைடு. இல்லை, அப்போ ஆண்டவரும் கிளியராக சொல்கிறார், நன்மை செய்ய திராணி இருக்கும். நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருப்ப, அவன் வீட்டில் படுத்து தூங்கிட்டு வந்து எனக்கு தங்கத்தை கொடுன்னு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துறதில்ல. சரியா? ஸோ யாருக்கு தேவையோ, அவங்களுடைய என்ன தேவையோ அது உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நற்கிரியை கிறிஸ்தவர்களுக்கு, அதுலேயும் கிறிஸ்தவ சபையாருக்கு கட்டளையிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தீத்து என்பவர் கிரேத்தா தீவிலே புதுதாக ஒரு சபையை தொடங்குறார்.
அவருக்கு பால் லெட்டர் எழுதுறாரு. திருப்பி என்ன சொல்கிறாருன்னா 2 தீத்து 2:14 நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உனக்கு வேணும். என்னத்துக்கு பக்தி வைராக்கியம்? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு, உபவாசம் பண்ணுறதுக்கு, ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பக்தி வைராக்கியம் இல்லை. வேதம் சொல்கிறது நற்கிரியை செய்ய உனக்கு பக்தி வைராக்கியம் வேணும். 3 தீத்து 3:8 நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாயிரு. அதே 3:14 நற்கிரியை செய்ய சபையார் என்ன செய்யட்டும்? பழக்கட்டும், அவங்கள பழக்கி விடு அப்படின்னு சொல்லி பவுல் தீத்துக்கு. ஸோ ஒரு சர்ச்சுன்னு இருந்துச்சுன்னா அது குட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, என்னதாங்க நற்கிரியைன்னா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். மத்தேயு 25:35-40 வரைக்கும் பசியாக இருந்தால் சாப்பாடு கொடு, ஒருவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தாகத்தை தீர்த்து விடு, அந்நியனாக இருக்கான் ஒருத்தன் தெரியாமல் வந்துட்டான் அவனுக்கு அவனை சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, வியாதியாக இருக்கிறவனை போய் விசாரி, காவலில் கட்டுகளில் பிரச்சனைகளில் இருக்கிறவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வா. மிகவும் சிறியவராகிய இவருக்கு, இவங்க யாரா? மிகவும் சிறிய, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றவங்களுக்கு. இந்த இப்போ இன்னைக்கு காலையில் கூட சின்னதுரம் வந்து சொன்னார், ஹோமில் ஒரு லேடி இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரல, எந்த வசதியும் இல்லை, புல்டோசரை வச்சு தோண்டி அங்கேயே போட்டாங்க. நான் தான் அவரை சத்தம் போட்டேன், ஏன்ப்பா எனக்கு சொல்லுப்பா, ஏன்பா எனக்கு சொல். நான் என்ன சொல், நம்ம ஒன்றும் போய் அங்கே தூக்கி நிறுத்த போகிறதில்ல, அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாய் நான் இருக்கேன். இல்லை, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பணக்காரவங்கன்னா ஓடுறோம், ஐயோ அந்த பிரதர் கோச்சுக்குவார், அந்த சிஸ்டர் என்ன நினச்சிக்குவாங்க. இல்லை, நம்ம போக வேண்டியதுங்க. ஆண்டவரே லாசருவை தான் என்ன செஞ்சாருங்க? ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போனார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ மிகவும் சிறியவராகி இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்க. அருமையான தேவனுடைய சபையை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நற்கிரியை செய்கிறோமா? ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு செய்கிறேன், காணிக்க செய்கிறேன், கோபுரம் கட்டுறேன்னு சொல்கிறோமா? ஆண்டவர் சொல், நீ இதை செய்டா, அப்போ தான் நீ எனக்கு நற்கிரியை செய்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, முதல்ல ஐஸ்வர்யம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் தராரு. என்ன 2 விஷயம் செய்யணும்? தேவனை தேடணும், அவர்கிட்ட கேட்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மனுஷருக்கு என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். 2வது ஆளுகை அவருடைய கருத்தில் இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வானத்திலையும் பூமியிலையும் என்னெல்லாம் இருக்கோ அதிகாரம் அது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. யோவான் 19:11 பிலாத்து ஜீசஸை அங்கே விசாரணை என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது பிலாத்து சொல்லுகிறார், நீ என்ன பேச மாட்டியா? உன்னை சிலுவையில் அடிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுதலை செய்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிலாத்து சொல்லும்போது அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, பரத்திலிருந்து கட்டளையிடப்பட்டால் ஒழிய உனக்கு என் மேல் அதிகாரம் இருக்காது. இது என் பிதா உன்னை அனுமதிச்சிருக்காரு, அதனால நீ என்ன செய்கிற? இப்படி செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய நல்ல தேவன், அருமையான தேவனுடைய ஜனமே. அந்த தேவன் நமக்கும் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். லூக்கா 10:19 சர்ப்பங்களை மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். யாருக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார்? உத்தமமும் உண்மையுமான ஆண்டவர் இடத்துல நம்முடைய கடமை என்ன? உத்தமம். மத்தேயு 25:21 உத்தமமும் உண்மையான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ செய்கிறத தேவனுக்காக உண்மையாய் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மனுஷருக்காக அல்ல, தேவனுக்காக செய்யணும். மனுஷருக்கு நாம் என்ன செய்யணும்? மத்தேயு 5:37 நம்ம உண்மையாய் எப்படி மனுஷருக்கு இருக்கிறது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது. நம்ம என்ன செய்ய? நிறைய நேரம் அப்படியே விழுங்கிறது, விழிக்கிறது, பேச வேண்டாத இடத்துல பேசுறது, சொல்ல வேண்டியதை சொல்றதில்லை. உள்ளதா சொல்லுங்க, இல்லைன்றதை இல்லதா சொல்லுங்க. கூட்டி குறைச்சி பேசுனீங்கன்னா அது எங்கேருந்து வருதான்? தீமையினால் அப்படின்னா ஃப்ரம் த ஈவில், நரகத்திலிருந்து வருது.
நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம், ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா அது எங்கேருந்து வருது? நரகத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையான தேவனுடைய. ஸோ பேச்சில் உத்தமமாய் உண்மையாய் நம்ம இருக்கணும். லூக்கா 12:42 அங்கே ஒரு எஜமான் அவர் ஒரு சூப்பர்வைசரை விட்டுட்டு போகிறாரு. திருப்பி வரும்போது அவர் சொல்லுகிறார், பணிவிடைக்காரருக்கு தகுதியான நேரத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ளவன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிறவன். அதாவது உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு எஜமான் போயிட்டு அவர் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வராரு. வரும்போது உங்களுக்குள்ள வேலையை நீங்கள் என்ன செய்வீங்க? கரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறவன் தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு எஜமான், இன்னைக்கு ஆஃபீஸர் வந்துடுவார், இன்னைக்கு ஆடிட் வருது அப்படின்னா ஒரு வேலை, எதுவும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, மனுஷருக்கு நம்ம செய்கிறதுமே என்னது? குடும்பத்திற்கு. அதுதான் நான் சொல்வேன், குடும்பத்தில் நமக்கு தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்கிறோமா? பிள்ளைகளுக்கு நம்ம கடமையை நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய லேகிங் பார்க்குறேன். நான் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குற விஷயத்தில் நிறைய லேகிங் நான் பார்த்துட்ருக்குறேன். அதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அது வரலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், பிள்ளைக்கு எப்போ தெரியுமா ஃபோன் தேவைப்படும்? எப்போ தெரியுமா டிவி தேவைப்படும்? நீங்கள் அந்த பிள்ளையோட இல்லாத போகிறோம். நீங்கள் அந்த பிள்ளையோட விளையாடவோ, அதுக்கு சொல்லி கொடுக்கவோ, நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கவோ ரெடியாக இல்லாதப்போ அது அவர்களுக்கு தேவைப்படும். இது காலம் இல்லை, நம்ம மாறிட்டோம். நாங்களும் தான் பிள்ளை வளர்த்தோம். நான் தான் சொல்கிறேன், பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வில் பி அவைலபிள் ஃபார் மை சில்ட்ரன். என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக இருந்தோம். கதை சொல்கிறதுக்கு, படித்து கொடுக்கறதுக்கு, விளையாடுறதுக்கு அவைலபிளாக இருங்க அருமையான தேவனுடைய ஜனம். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற. இதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் பிள்ளைகளின் மேலே உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து பிள்ளைகளை நாளைக்கு பெரியவர்கள் ஆக்கணும்னா பி அவைலபிள். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் இருந்தால் போதும். அம்மா என் கூட விளையாட வருவா, அம்மா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பா அப்படின்னா அதை விட பிள்ளைக்கு வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை. அதனால் தயவாய் பெற்றோரே நீங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுங்க அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஆளுகை அவருடைய கரத்தில் இருக்கிறதுக்கு யாருக்கு கொடுக்கிறார்? தேவனுக்கு உண்மையாய், மனுஷருக்கு பேச்சிலும் செயலிலும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆளுகை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சத்துவம் அவரிடத்துல இருக்கிறது. யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, ஆனால் நான் இருந்தேன்னா உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஸோ இன்றைக்கு பாட்டு அந்த புதுபலன் அடைந்திடுவாய் அந்த பாட்டு பாடும்போது உண்மையாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் சாமி என்னால் முடியல. நிறைய வாயிலே நான் சொல்கிறது உண்டு. இங்கே மக்கள் இடத்துல நீங்கள் நினைக்கலாம் முடியலை அப்படின்னு நான் சொல்கிறது சும்மா விளையாட்டுக்காக சொல்ல. அதை நான் ஆண்டவர் இடத்துல என்ன செய்கிறேன்? கன்ஃபஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் சாமி என்னால் முடியல. நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை நான் அந்த வேர்டை நான் சொல்கிறனால தான் எங்களால் என்ன செய்ய முடியுது? சில காரியங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுது. ஸோ தேவனே என்னால் முடியல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய பலனாக இருப்பேன். உனக்கு ஜீவன் இல்லை, ஆனால் ஜீவனாக இருப்பேன். அந்த ஜீவன் என்ன செய்வேன்? பரிபூரணப்பட நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 11:29 எதிலெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியோ நீ ஏன்ட்டவா, நான் உனக்கு அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22 இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்படுறியா நீ வா, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா சத்துவமும் வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. தேவனிடத்தில் நம்முடைய கடமை என்ன? யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் நல்ல கற்பனை பண்ணிங்களேன், ஒரு செடி இருக்குது, அதோடைய கொடியை அந்த செடியிலேருந்து வெட்டி போட்டுட்டா அதால் பிழைக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் எத்தனை நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரங்களில் நானுமே நிறைய நேரங்கள் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளாக அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். இல்லை
முடியாது. ஆண்டவர் கிளியராக என்ன இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சாமி என்னால் முடியல இன்னும் அந்த செடியை நம்ம ஒரு பேரசைட் மாதிரி அதை நல்லா பற்றி கொண்டு என்னால் முடியல ஆண்டவரே, உங்கள் ஜீவன் உங்கள் சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அதிலே அதாவது தனித்திருந்தால் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த செடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 8:31-32 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வார்த்தையில் நிலைத்திருந்து, வார்த்தையில் நிலைத்திருக்கிறதுனா என்ன? நான் வார்த்தை வசனம் தான் பேசுவேன். நிறைய பேர் ஐயோ தெரில, கேர்ள்ஸ் எல்லாம் என் பெண்கள் எல்லாம் என்னை தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பொண்ணாக இருக்கனால நான் அப்படி தான் எனக்கு நிறையா தெரியுது. சரியா? நிறைய பேர் என்ன செய்யறது, உபதேசம் பண்ணுறது சூப்பராக இல்லை, வாயில் நல்லா சூப்பராக பேசுறது, செயல் இல்லை. வார்த்தையில் நிலைத்திருக்கிறேன்னா வாயை திறந்தா அல்லேலுயா தான், ஒரே பிரசங்கம் தான். ஆனால் செயல் என்னவா இருக்கிறது? தாழ்மையாய் நம்ம நடக்க முடிகிறதா? அவரை நம்ம பிடிச்சு கொண்டு நடக்கிறோமா? அந்த சத்தியத்தில் நம்ம நடக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தேவனிடத்தில் நம்முடைய கடமை என்ன? ஆண்டவரை பற்றி கொண்டு, அவரை அண்டி கொண்டு, வார்த்தையை பிடிச்சு கொண்டு வாழ்கிறது. மனுஷரிடத்தில் நம்முடைய கடமை என்ன? யோவான் 15:12-13 நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது. இது என்னுடைய கமாண்ட்மெண்ட்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவன். நம்ம அன்புனா பைபிளோடைய அன்பு என்ன? கிளியரான எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. என்ன அன்பு? ஜீவனை கொடுக்கிற அன்பு. அதனால தான் தாவீது ஆண்டவர் பார்த்தாருல்ல, அதை நான் அடுத்த பாயிண்டில் நான் கொண்டு வரேன். ஸோ ஜீவனை கொடுக்குற அன்பு, அதுதான் அன்பு. பைபிளை பொறுத்த வரைக்கும் அன்புனா என்னது? என் உயிரை கொடுத்து நான் நேசிக்கிறேன். நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே பொறுக்க முடியலையே, எங்கே உயிரை கொடுக்கறது? இல்லை, ஒரு விஷயம் இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம், வாங்கிட்டு வரலனாலே இங்கே என்ன வருது? சுத்தமாக என்னை பற்றி ஞாபகம் இருந்தால் தானே அங்கே போனால் எத்தனை ஐயோ முடியலையே. அப்போது ஜீவனை கொடுக்குற அன்பு. பைபிள் கிளியராக ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படி நேசிக்கணும்? கிறிஸ்து சபையை நேசித்தது போல. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தார்? ஜீவனை கொடுத்து நேசித்தார். வைஃப் எப்படி ஹஸ்பண்ட்க்கு கீழ்ப்படியணும்? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அது எப்படி கீழ்ப்படியணும் சபை கிறிஸ்துவுக்கு? ஜீவ பலி. எத்தனை பேர் உண்மையாக வைஃப்ஸ் கை தூக்க முடியும்? ஜீவ பலியா? எனக்கு இது பிடிக்கும், ஆனால் அவர் வேணாங்கிறாரு, அதனால நான் அதை விட்டுட்டேன். அவர் இதை செய்யக்கூடாதுன்றாரு, அதனால நான் விட்டுட்டேன். அதுதான் ஜீவ பலி. எனக்கு பிடிக்கும், பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் சொல்லிட்டீங்களா எனக்கு அது வேண்டாம், பரவாயில்ல. ஜீவ பலி, என்னுடைய விருப்பத்திற்கு மாறானது அங்கே நடக்குதா? விட்டு பாருங்களேன் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாசிகள் சபையை எப்படி நேசிக்கணும்? முதல் விஷயம், சபை கூடுதலை விடக்கூடாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் நல்லா கவனிங்க. உபதேசம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், அந்யோன்யம், ஐக்கியம். 5 இருக்கா சபையாரே? உபதேசம், ஜெபம் பண்ணுதல், அப்பம் பெட்குதல், அந்யோன்யம், ஐக்கியம் இருக்கிறதா? இங்கே சர்ச்சில் எத்தனை பேருக்கு எல்லாருடைய பேர் முதல்ல தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம். அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய், சமாதானமாய். சர்ச்சுக்குள்ளார தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டி விட்டு பின்னாடி பேசிக்கிட்டு, பவுல் எழுதுறார், உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். தயவு செய்து நல்லது செய்யலைன்னாலும் நான் எப்போவுமே சொல்லுவேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் யாருடைய புத்திரர்? அது நம்மளே தான் சொல்லிக்கணும். ஸோ ஒரு சர்ச்சுக்குள்ளார சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள. அப்படி பேசுகிறாங்கன்னா ஓடியே போயிடுவோம் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஆளுகை அவருடையது. நம்ம என்ன செய்யணும்? அவரோடு கூட தரித்திருக்கும்போது, அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கும் போது, அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது, அது மாதிரி மக்களோடு நம்ம என்ன செய்யணும்? அன்பாய், வேதம் சொல்லுகிற மாதிரி சாக்ரிஃபிஷியல் லவ் நமக்கு வேணும். 4வதாக மேன்மை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி, நம்முடைய மேன்மை, கனம், நம்முடைய ப்ராக்ரஷன் எல்லாம் யாருக்கு ஆண்டவர் மேன்மை தராராம்?
அவருடைய ஊழியக்காரருக்கு. அப்போ யார் அவருடைய ஊழியக்காரர் சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். யாருங்க அவருடைய ஊழியக்காரர்? இங்கே இந்த சர்ச்சில் யார் ஊழியக்காரங்க? ஆமென், எல்லாரும் ஊழியக்காரங்க. வெறுமனே மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறவங்களும் பாட்டு பாடுறவங்களும் ஆராதனை நடத்துகிறவங்களும் இல்லை. வேதம் எல்லாரையும் ஊழியக்காரங்கன்னு சொல்லுது. தாவீதை ஆண்டவர் ஊழியக்காரன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 89:20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம். எங்க தாவீதை கண்டுபிடிச்சாரு? ஆடு மேய்க்கிற இடத்துல. அவர் எப்படி ஆட மேய்ச்சாரு? உயிரை கொடுத்து ஆட மேய்ச்சார். கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, ஆட்டை காப்பாற்றுறதுக்காக இவர் போய் கரடியோடையும் சிங்கத்தோடையும் சண்டை போட்டார். இன்னைக்கு என்ன வேலை செய்கிறீங்க? எவ்வளோ அது கீழ் மட்டம் மேல் மட்டம்லாம் ஆண்டவர் பார்க்கல. உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த குடும்பம், உங்களுக்கு சமையல் கட்டு தான் வேலையா? என்ன செய்கிறோம்? நான் அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் அதில் உண்மையாக இல்லைன்னா நாளைக்கு சமையலையே மறந்துடுவீங்க. பிள்ளைங்க, உங்களுடைய படிப்பில் நீங்கள் இன்னைக்கு உண்மையாக இல்லாவிட்டால் நாளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் உயர முடியும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் உண்மைதான். நம்ம அதில் உண்மையாய் இருக்கிறோமா? தாவீதை பற்றி ரொம்ப அழகாய் அப்போஸ்தலர் 13:36 பார்க்கிறோம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். தாவீது எங்கே ஊழியம் செஞ்சார்? அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? எங்கே போய் வீடு வீடாக போய் சந்திச்சார்? என்ன ஊழியம் செஞ்சார்? அவருக்கு ராஜாவாய் இருக்க ஆண்டவர், ஆடு மேய்க்கிறவராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். ஆண்டவர் தாவீதை ஊழியக்காரன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ தயவாய் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்தால் நமக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சின்சியராக பேருக்கு கடமைக்காக, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமுமே அவ்வளோ கிளியராக நம்ம பண்ணும் பொழுது தேவன், அதுதான் சொல்கிறேன், நம்முடைய எந்த பலனும் மனுஷ இடத்துலேருந்து வரல, அவங்களுடைய அப்ரிசியேஷன்லேருந்து வரல, எதுவுமே இல்லை, தேவன் இடத்துலேருந்து நமக்கு வருகிறது. ரெண்டாவது, நம்ம தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறார். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு விஷயம், தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, அவருக்கு ஊழியம் செய்யணும். ரெண்டாவது, நம்ம அவருக்கு தாழ்த்தணும். அருமையான தேவனுடைய ஜனமே, தாழ்த்துறதுனா எப்படி? லூக்கா 18:13-14 நம்ம பார்க்குறோம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எப்பவுமே அதை சொல்லணும், எப்பவுமே. நான் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களா, ஃப்ரண்ட்டில் யாரெல்லாம் வர்றீங்க, அதுலேயும் முக்கியமாக சர்ச்சில் எத்தனை பேர் ஃப்ரண்ட்டில் வர்றீங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் அது எந்த வேலையாக இருக்கட்டும், சர்ச்சிலையோ இல்லை வீட்டில் எந்த ஒரு ஊழியம் நம்ம செய்கிறோமோ, நான் ஏமாத்திரம், நான் தான் செஞ்சேன்னு என்ன செய்யாத சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தூரமாக நில்லு, செஞ்சு முடிச்சுட்டு என் கடமையை மட்டும் செஞ்சேன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி சர்ச்சுக்கு வர்றவங்க தான் இங்கே வந்து ஆராதிக்கிறதுல, நான் உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் எனக்கு பிடித்த இடம் லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் கார்னர். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படி என்னை ஆராதிப்பேன். யாரும் என்னை பார்க்க வேண்டாம், அப்படி தான் இருக்கும் எனக்கு. நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் ஆண்டவரை நான் அப்படிலாம் ஆராதிக்க தான் நான் விரும்புவேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அப்படி தேவனை ஆராதிக்கிறவன் அந்த ஆயக்காரன் நீதிமானாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான். அப்படி ஜெபமானா நீதிமான் ஆக்கப்பட்டு வீட்டுக்கு போனான். ஆனால் ஆண்டவரே, நான் கரெக்டாக உபவாசம் பண்ணுறேன், நான் கரெக்டாக தசமபாகம் செலுத்துகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், சர்ச்சுக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறவன் நீதிமானா போல வந்த மாதிரியே போனான். யோசிச்சு பாருங்களேன். செல்ஃப் ரைச்சியஸா? சுயநீதி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சுயநீதி வேண்டாம், தாழ்மையாக இருப்போம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த மேன்மை பெறுகிறதற்கு மனுஷருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க் 10:43-45 உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஸோ நம்ம முதன்மையான, எல்லாருக்குமே இஷ்டம் தான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வரணும், லைஃப்பில் முதல்ல இருக்கணும், பெரியவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நினைக்கிறீங்களா? ஸோ பி அட் யோர் லீஸ்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நான்காவதாக, மேன்மை கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. நாம் என்னெல்லாம் செய்யணும்? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று நம்ம மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யணும், தாழ்மையாக இருக்கணும்.
தேவ சமூகத்துல துணிகரமாய் நம்ம நிக்க கூடாது. தூரமாய் நின்று, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எனக்கு தகுதி இல்லையே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்த ரெடியா இருக்கணும். மனுஷருக்கு நம்ம பணிவிடை செய்ய, நம்மளோட அந்த லோவஸ்ட் பிளேஸை எடுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஸோ ஐஸ்வர்யம், ஆளுகை, சத்துவம், மேன்மை எல்லாம் தேவனிடத்துலேருந்து வருகிறது. அவருடைய டியூட்டி அவர் செய்திடுறாரு. நம்முடைய டியூட்டி தேவனிடத்துல அன்பு, மனுஷரிடத்துல அன்பு. ஸோ இது எல்லாம் தேவன் தருகிறார். நாம் என்ன செய்யணும்? ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நற்கிரியைகளின் மூலமாய், மனுஷருக்கு நாம் நற்கிரியைகள் செய்கிறதன் மூலமாய் அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார் என்பதை நாம காண்பிக்கணும். உத்தமமும் உண்மையுமாய் நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். உள்ளதா நம்ம சொல்ல படிக்கணும். நமக்கு கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணிவிடைக்காரர், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம ஆண்டவர் நமக்கு மேலே எஜமானா இருந்து அவர் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார் என்று அறிந்து நம்ம அவங்களுக்கு பணிவிடை செய்ய, ஏற்ற நேரத்தில் அவருக்கு கணக்கு கொடுக்க ரெடியா நம்ம அந்த காரியங்களை செய்யணும். வசனத்தில் நாம் நிலைத்திருக்கணும். பலி செலுத்தும் அன்பு நமக்கு, சாக்ரிஃபிஷியல் லவ் நமக்கு இருக்கணும். ஊழியம் தேவனுக்கென்று, நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறோம், அவருக்கு வேலை செய்கிறோம்னு தெரிஞ்சு செய்யணும். தாழ்மையாக இருக்கணும். மனிதருக்கும் நாம் பணிவிடை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அளவற்ற விதத்தில் நமக்கு 5 தாலந்தை கொடுத்தவனுக்கு இன்னும் 5 தாலந்தை கொடுத்தது போல தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். ஐஸ்வர்யம், ஆளுகை, சத்துவம், மேன்மை அனைத்தும் தேவன் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் தலைமுறையாக வைப்பாராக. God bless you.